அம்மா அம்மா உன் பேர் என்ன? சஞ்சனா. என் பையனை எத்தனை நாளாக உனக்கு தெரியும்? காலேஜ் படிக்கிறப்போ தெரியும். அன்னைக்கு தாலி கட்டாத புருஷனுக்காக அவன் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிட்டு சுமங்கலி பூஜை பண்ணது என் பையனுக்காக தானா? டே தமிழே. அம்மா. டே தங்க பையா. டே இவ உனக்கு பொண்டாட்டே கிடக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு ஏத்த மருமக தான் இவ. அம்மா தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு குற்ற உணர்ச்சியோட இந்த வீட்டில் கால் எடுத்து வச்சம்மா. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா உண்மைதானா? ஆமா அன்பு, அன்னைக்கு என் மனசு சரியில்லைன்னு நான் கோயிலில் போய் வேண்டிக்க போயிருந்தேன். அன்னைக்கு இவ தாலி கட்டாத புருஷன் நல்லா இருக்கணும்னு விளக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தா. சரிம்மா. என் கால் தவறி அந்த விளக்கு மேலே பட்டு விளக்கு கீழே விழுந்தது. நானே எதிர்பார்க்காத விடமா என் கண்ணத்துல விட்டா பார் ஒரு அடி. பா, ஒரு நிமிஷம் விட்ட அடியில என் தலையே சுத்திருச்சு. ஏண்டி, அவங்க தாலி கட்டின புருஷனுக்காக தான் சுமங்கலி பூஜை பண்ணுவாங்க. ஆனா நான் தாலி கட்டாத புருஷனுக்காக சுமங்கலி பூஜை பண்றேன். என் பூஜையே இப்படி அலங்கோலம் பண்ணிட்டியேடி. ஏய், இது கோயில்னு பார்க்குறேன் இல்ல என் காதலனுக்கு எந்த இடைஞ்சலாவது வந்தது அப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். நீ எந்த திசையில இருந்தாலும் உன்னை தேடி வந்து கொன்னுடுவேன்னு சொன்னா பாரு. ஏய், அப்ப எனக்கு கோவம் இல்லை. நான் அப்படியே ஒரு நிமிஷம் அசந்து போய் ஆச்சரியப்பட்டுட்டேன். சே, என் மகனுக்கு கட்டுனா இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் கட்டி வைக்கணும்னு. ஆனா இவளே என் வீட்டுக்கு மருமகளா வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா எனக்கு கை நீட்ட அடிச்சியா? அம்மானு தெரியாது. ஏய் வீரா, அது ஏதோ தெரியாம பண்ணிட்டா. இதை போய் பெருசு பண்ணிட்டு. ஏண்டா, நீங்க 2 பேர் காதலிக்கிறீங்க, இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. இது முன்கூட்டியே நீ என்கிட்ட சொல்லியிருந்தா அவங்க வீட்டில் நான் பேசி அவங்க வீட்டு சம்மதத்தோட இந்த கல்யாணத்தை நான் பண்ணி வச்சிருப்பேன்லப்பா. அத்தை இல்லத்த, இன்னும் ஒரு நாள் இருந்திருந்தா எங்க அப்பா என்னை அமெரிக்காவுக்கு அனுப்பி அவங்க அக்கா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால தான் நான் ஓடி வந்துட்டேன். சரி விடுமா, ஒன்றும் தப்பு கிடையாது, புரியுதா? நீ நல்லபடியாகவே இருப்ப. சரி, குடிக்க காசு கொடுறே. தமிழே, உன் பொண்டாட்டி கிட்ட நீ உள்ள போ. ஏய் சஞ்சனா, ஒரு நிமிஷம் உள்ளவா. என்னங்க, பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறான். என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட விசாரிக்காம மருமகன் முன்னாடி போய்